கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ரேமா ஊழியங்களின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 9 மாதம் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனை பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, எத்தனை கண்ணீருங்கிற அனுபவம். இன்னைக்கு திரும்பி பார்த்தா நம்முடைய வாயினால் சொல்ல முடியாத அளவுக்கு கர்த்தர் நமக்கு நன்மையை செய்திருக்கிறார். வசனம் சொல்லியிருக்கிறது, அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடுகிற தேவன் அல்ல, உங்களை ஆதரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். வருகின்ற இந்த புதிய மாதத்தில், நம் காலடிகளை எடுத்து வைத்திருக்கிற இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் இந்த மாதத்திற்காக ஆசீர்வாதமாக எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 35வது வசனத்துடைய 2வது பகுதியை NIV டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் அதில் மிக அழகான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. சமாதானத்துடனே வீட்டிற்கு போ, உன் வார்த்தைகளை கேட்டு உன் வேண்டுதலை நிறைவேற்றினேன். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், உங்கள் இருதயத்தின் விருப்பங்கள் 1000 இருக்கலாம். உங்களுடைய இருதயத்திற்குள்ளே உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பல யோசனைகளை நீங்கள் வைத்திருக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்த எத்தனையோ காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். தேவ ஆவியானவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், உன் வார்த்தைகளை கேட்டு, உங்கள் ஜெபத்தை கேட்டு உன் வேண்டுதலை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் யாவையும் நன்மையாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கொடுப்பார். நீங்கள் எண்ணுகிறதை காட்டிலும் மேலான காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தாவீது சவுலுக்கு பயந்து ஓடி துரிந்து கொண்டிருக்கும் பொழுது நாபாலுடைய ஆடுகளை மேய்க்கிறவர்கள் அவனோடு கூட இருக்கிறார்கள். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய ஆடுகளை, அவருடைய ஜனங்களை தாவீது பாதுகாத்ததை நாம் அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. உதவி செய்கிறவராக தாவீது இருக்கிறார். ஒரு முறை நாபாலுடைய வீட்டிற்கு தாவீது 2 பேரை அனுப்பும் பொழுது நாபால் அறிவின்மையினால் சில காரியங்களை அவர் பேசி விடுகிறார். இதனால தாவீதிற்கு பயங்கர கோபம் வருகிறது. எப்படி ஆகிலும் அவருடைய உயிரை பறித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். நாபாலுடைய மனைவியாக அபிகாயில் இந்த காரியத்தை குறித்து கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்டவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? நாபால் அறிவின்மையாக செய்து விட்டார். அவர் அறிவில்லாமல் அந்த காரியத்தை செய்து விட்டார். ஆனால் நான் அவரை சென்று பார்த்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தாவீதிடத்தில் விரைந்து போகிறார்கள். அப்பொழுது தாவீது அபிகாயில் செய்த சில காரியங்களுக்காக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், சமாதானத்தோடே வீட்டிற்கு போ, உன் வார்த்தைகளை கேட்டு உன் வேண்டுதலை நிறைவேற்றினேன் என்றார். உன் வேண்டுதலை, இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றினேன் என்றார். அபிகாயில் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்தாள். தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். வசனம் சொல்லியிருக்கிறது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான். இன்னைக்கு ஒரு தாழ்மை நமக்குள்ளே இருக்குமானால், தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நாங்கள் உடைக்கப்பட்ட பாத்திரம் அப்பா, நொறுக்கப்பட்ட பாத்திரம் தகப்பனே, மனிதர்களால உதறி தள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் ராஜா, எங்களை நீர் ஆசீர்வதிப்பீரா என்று தன்னை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நாபால் அறிவின்மையால் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசினான். ஆனால் ஸ்திரியானவளோ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்னது போல அபிகாயில் ஒரு ஏற்ற காரியத்தை செய்கிறாள். தன்னை தாழ்த்தி தன்னுடைய புருஷனை காப்பாற்றும்படியாக தன்னை அவள் தாழ்த்தி கொண்டாளாம். இன்னைக்கு நம்மளுக்குள்ள ஒரு தாழ்மை இருக்குன்னா, தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், நீ வேண்டிக் கொள்வதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வேன். நம்மை உடைத்து தேவ சமூகத்தில், ஆவியானவரை என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஒரு அபிகாயில் செய்கிறாள். தாவீதிற்கு முன்பதாக அவள் முகங்குப்புற விழுந்து, ஐயரே என்னை மன்னித்து விடும், அவர் அறிவின்மையால் பேசிவிட்டார், அவர் தெரியாமல் பேசிவிட்டார், ஐயா மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு பலர் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா?
மன்னிப்பு கேட்பதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. நான் பிடித்த பிடியில தான் வாழுவேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவரே, நான் இறங்கி விடுகிறேன் தகப்பனே, நான் கொஞ்சம் இறங்கி வர்றேன்ப்பா, நீர் எனக்காக யுத்தம் செய்யும் என்று சொல்லி பாருங்கள். வசனம் சொல்லியிருக்கிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ போராட்டங்கள் இந்த மாதத்தில் ஒருவேளை எழும்பி வரலாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்களை உடைத்து தேவ சமூகத்தில் ஆவியானவரை என்னை நான் கொடுக்கிறேன் ராஜா. அபிகாயில் செய்தது போல தாவீதிற்கு முன்பதாக அவள் செய்து காண்பிக்கிறாள். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமாய் தேவ ஆவியானவர் இந்த மாதத்தில் உங்களை வழி நடத்துவார். உங்கள் குறைவுகளை மாற்றுவார், உங்கள் நெருக்கங்களை மாற்றுவார். தாவீது உடனே ஒரு காரியத்தை அபிகாயிலை குறித்து சொல்லுகிறாள். உன் வார்த்தைகளை கேட்டேன், உன்னை நான் கவனித்து பார்த்தேன், உன் வேண்டுதலை நிறைவேற்றினேன் என்று சொன்னான். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார். நீங்கள் ஜெபம் செய்கிற எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் என்று ஒப்பு கொடுத்து பாருங்கள். தேவ ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த மாதத்தின் முதல் நேரத்தை உங்களுடைய கரங்களில் கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வேண்டுதல்கள் ஜெபங்கள் கேட்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இருதயத்தில் வைத்திருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் ஒரு மாற்றத்தையும் ஒரு விடுதலையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவர் தாமே ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளேயும் கர்த்தர் அபிஷேகமாய் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பண கஷ்டத்தில் வாழுகிறவர்கள் உண்டு, வியாதியில் வாழுகிறவர்கள் உண்டு, நெருக்கத்தில் வாழுகிறவர்கள் உண்டு. அப்பா, என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படாதா என்று ஒரு நிர்பந்தமான சூழல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய நெருக்கங்களை கர்த்தர் மாற்றி போடும், துயரங்களை கர்த்தர் மாற்றி போடும். தீமைகளை கண்ட நாட்கள் மாறி போகும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, உம்முடைய கரங்களை ஒவ்வொருவரை ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. போக்கிலும் வரத்திலும் முன்னும் பின்னும் தேவ ஆவியானவர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழு தேவ பாதுகாப்பு, தேவ விடுதலை, தேவ கிருபை ஒவ்வொருவர் மேலும் தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசத்தோடு நம்புகிறோம். சமாதானத்தோடு வீட்டுக்கு போ. சமாதானத்தை கொடுக்கிற தேவன் இந்த வார்த்தையை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, தேவ ஆவியானவர் தாமே உங்களை சந்தோஷத்தோடு வீடு திரும்ப செய்வார். உங்கள் துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே உங்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை சார்ந்திருக்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.